ஷாட்டு 6ங்க. அப்போ என்ன பண்ணுறான்னு பார்ப்போம். ஐயோ என்னங்க இது? ஷாட்டு பட் பால் 4ங்க. அடுத்த பால், இந்த பால் பார்ப்போம். ஐயோ அவுட்டுங்க. என்ன பண்ணுறாரு பார்ப்போம். ஷாட்டு பட் 6ங்க. நல்ல ஷாட்டு. இது அடிக்கிறது ரோக்கிறது ரெண்டாவது. முதல் விக்கெட் வரைக்கும் எல்லாம் எப்படி இருக்கீங்க? அப்படியே எல்லாம் சேலம் மாதிரி நிற்கிறீங்க. அவங்க கை வந்து சைஸ் என்ன ஆல் தி பெஸ்ட்லாம் சொல்லிட்டு போகிறாங்க. அண்ணனுக்கு அதான் பதட்டமாக இருக்குது. இவனுக்கு எதுவும் சொல்லாமல் தான் சரி, ஆனால் சொல்லிட்டானுங்களா அதான் அண்ணன் யோசிக்கிறாரு. நான் தான் வேலு, வெட்டி வேலு. நீயா வேலு? காய்ஸ், இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா, ஒரு புது டீமோட மேட்ச் ஆட வரோம். அந்த டீமும் கொஞ்சம் வேறு லெவலில் ஆடுவாங்க. பட் இந்த வாரம் வந்திருக்கோம். நம்ம டீம் எப்படி விளையாட போகிறாங்கன்னு தெரில. ஆனால் உண்மையிலே சொல்கிறேன், நம்ம டீமும் சரி அந்த டீமும் சரி வேறு லெவலில் இருக்கும் கேமு. ஃபுல் கேம் வந்து பாருங்கள். டாஸ் போட்டோம், பட் நம்ம வந்து ஃபீல்டிங் சொல்லிட்டாங்க. அவங்க வந்து பேட்டிங் எடுத்துக்கிட்டாங்க. A few moments later. காய்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஃபீல்டிங் நின்றோம். ஃபீல்டிங் நின்று பார்த்தீங்கன்னா பவுலிங் நம்ம பார்த்தா சூப்பராக போட்டானுங்க. நானே வந்து 2 கேட்ச் வேறு எடுத்தேன். டீம் கேப்டனாக பாராட்டினாப்புல. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பட் ஆப்னன்ட் டீம் வந்து பார்த்தீங்கன்னா 8 ஓவருக்கு வந்து 106 ரன் அடிச்சிருக்காங்க. உண்மையிலேயே அது ஹையஸ்ட் ஸ்கோர் தான். நம்ம டீம் இது எப்படி அடிக்கிறாங்கன்னு பார்ப்போம். ஓப்பனிங் பேட்ஸ்மேன் வந்து குமாரண்ணனும் பிரசாந்தும் போயிருக்காங்க. வெயிட் பண்ணி பாருங்கள் காய்ஸ், வேறு லெவலில் இருக்கும் கேம். ஃபஸ்ட்டு பால் 8 ஓவர் 106 ரன்னு. பிரசாந்த் பேட்ஸ்மேன். ஷாட்டு பட் ஹைட்டு, கீழே ஃபீல்ட்ரு மிஸ்ஸு, கேட்ச் மிஸ்ஸுங்க. பரவாயில்ல, 2 ரன்னு. ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா, லக்கம் பேர் வந்து நிற்க சொன்னாங்க. இங்கே பாருங்கள், நம்ம லக்கம் பேர் பாருங்கள். இந்த பால் எங்கே போகுதுன்னு பார்ப்போம். ஷாட்டு 6ங்க. அடுத்த பால் ஒரு கேட்ச் மிஸ் பண்ணணுமே, அடுத்த பால் 6 போயிடுச்சு. ஷாட்டு அற்புதமான ஹைட்டுங்க, 6ங்க. பேட்ஸ்மேன் பிரசாந்த். ஆஹா, கேட்சுங்க, அவுட்டுங்க. ஷாட்டு பட் பால் 4ங்க. 4ஆ? 4 பால். பேர் வந்து பேட்ஸ்மேன் நேம் பேர் வந்து விக்கி. என்ன பண்ணுறாரு பார்ப்போம். ஷாட்டு பட் 6ங்க. பால் விக்கி எங்க அடிக்கிறார் பார்ப்போம். 6ஆ 4ஆ? ஷாட்டுங்க. பால் மிஸ் பண்ணிட்டாரு. பட் இங்கே வந்து டபுள் ரன்னுங்க. கைஸ், இப்போ ஸ்கோர் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 4 ஓவர் 39 ரன்னு. பட் இன்னும் ஒரு 60 ரன் அடிக்கணும் பார்ப்போம். இந்த பால் எங்கே போகுதுன்னு பார்ப்போம். 6ஆ 4ஆ? ஷாட்டு பட் இதோ இங்கே போயிடுச்சுங்க. 6 தானுங்கிறாங்க. அவுட்டு. பயப்பிடிச்சிட்டான். நியூ பேட்ஸ்மேன், பேர் தெரில, டீம் புதுசாக வந்திருக்காரு. பார்ப்போம். ஷாட்டுங்க. ஸ்ட்ரைட்டில் 6. அடேங்கப்பா, புது பேட்ஸ்மேனு கலக்கிட்டா போல. 6 நிறைய போறான்டா. இன்னும் ஒரு 9 சிக்ஸ் அடிக்கணுமா பார்ப்போம். சிங்கிள். இந்த பால் எங்கே போகுதுன்னு பார்ப்போம். 6ஆ 4ஆ? பேட்ஸ்மேன் பேர் விக்கி. அவுட்டுங்க. நியூ பேட்ஸ்மேன். பார்ப்போம், ஏதாவது ஒரு 6 அடிச்சிருக்காப்புல. அடுத்து ஏதாவது சிறப்பு இருக்கான்னு பார்ப்போம். ஓடு 6ங்க. உனக்கு பாரு, பாயிண்ட் மேல பாயிண்ட் கிடைக்குது. ஆமாண்டா. கேப்டன் ஜினேஷ் இந்த பால் முதல் பால் அட்டன் பண்ணுறாரு. பார்ப்போம். 6ஆ 4ஆ? அடேங்க அப்பா, நல்லா ஹைட்டு. பட் கேட்ச் மிஸ் பண்ணிட்டாரு. நம்ம டீம் இங்கே 2 ரன் அடிக்கிறாங்களான்னு பார்ப்போம். 2 ரன்னுங்க. இன்னும் 45 அடிக்கணும். 106 ரன்னு. இன்னும் 45 ரன் அடிக்கணும். பார்ப்போம். 7வது ஓவர் போட்டுட்ருக்காங்க. சிங்கிள் தாங்க. இந்த பால் ஏதாவது 6 போகணும் பாய்ஸ். 6 இல்லை 2 ஸ்கில் பண்ணணும். மிஸ் ஃபீல்டிங்.
பாருங்க. முடியல கைஸ். 5வது பால் ஷாட்டுங்க 6. வர்ற மாதிரி இந்த பால் எங்கே போகுதுன்னு பார்ப்போம். ஷாட்டு 6 உள்ள போயிடுச்சுங்க. அங்கே போயிடுச்சுங்க 6. கௌதம் ஒரு 6 அடிச்சு. கௌதம் வந்து ஒரு 6 அடிச்சிருக்காப்பில். இன்னும் நம்மளுக்கு ஒரு 3 6 தேவைப்படுது. சொன்னல நான் மேட்ச் ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்குன்ட்டு. உண்மையிலே ரொம்ப சுவாரஸ்யமாக இருந்துச்சு. பட் பார்த்தீங்கன்னா நம்ம டீம் பார்த்தீங்கன்னா 8 ஓவருக்கு வந்து 96 ரன் அடிச்சிருக்காங்க. எக்ஸ்ட்ரா ஒரு ஓவர் இருந்ததுன்னா கண்டிப்பாக முடிச்சுட்டு இருப்பாங்க கேமு. என்னடா சொல்ற? எக்ஸ்ட்ரா ஓவர் இல்லை, 8 ஓவர்லேயே வந்து ஆப்போனன்ட் டீமும் சூப்பராக போட்டாங்க. நம்ம டீமும் வந்து கொஞ்சம் சூப்பராக பேட்டிங் ஆடினாங்க. பட் என்ன கொஞ்சம் இந்த 4 ஓவர் மட்டும் கொஞ்சம் சிங்கிள் போச்சு அதிகமாக. அதனால் வந்து அங்கே தான் கொஞ்சம் 6 4 வச்சுருந்தா கண்டிப்பாக அது மேட்ச் நம்ம டர்னிங் போயிட்டு வந்திருக்கோம். கொஞ்சம் நம்மளுக்கு அந்த மேட்ச் தோற்றுட்டோம், அவ்வளோதான் சொல்ல வரேன். பட்டு பார்ப்போங்க, நம்ம செகண்ட் மேட்ச்சு கண்டிப்பாக டீம் கேப்டன் வந்து ஏதாவது டிசிஷன் எடுப்பார். அவர் எப்படியாவது போட்டு இந்த மேட்ச் வின் பண்ணணும் தான் பார்ப்பாங்க டீம் கேப்டனு. அதேமாதிரி டீமும் கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணும். நான் வந்து டேஷ் போட்டு உங்கள்கிட்ட என்னன்னு சொல்கிறேன். டீம் கேப்டன் அடிக்கிறது ரோக்கிறது 2வது. மொதல் விக்கெட் வரைக்கும் எல்லாம் எப்படி இருந்தீங்க? அப்படியே எல்லாம் சேலை மாதிரி நிற்கிறீங்க. ஏன் உங்களுக்கு கை தட்ட முடியாது? அப்புறம் எதுக்கு விளையாட தானே வந்தீங்க? ஏன் எதுவுமே இல்லாமல் அப்படியே நிற்கிறீங்க? எல்லாரும் 2 போட்டு 6 போட்டு அடுத்து யாராவது பவுலர் என்கரேஜ் பண்ணுங்களா? அப்படியே நிற்கிறீங்க எல்லாரும். பால் ஒழுங்கா போடுங்க. இந்த மாதிரி ஜெயிச்சு ஆகணும். ஏப்பா அழுகுற முரியசா? என்னமா ஃபீல் பண்ணி கூவுறான்டா அவன். டீம் கேப்டன் மீட்டிங் போட்டார். இது நம்ம பசங்க பண்ணுறாங்களான்னு பார்ப்போம். இல்லைக்கா சிரிக்கிறா அவன். காய் டீம் கேப்டன் வந்து மீட்டிங் போட்டிருக்காரு. எல்லாரும் சேரப் பண்ணுங்க. ஒரு பால் 6 போனாலும் 4 விக்கெட் எடுத்தாலும் சேரப் பண்ணுங்க, விக்கெட் எடுங்க அப்படின்னு இருக்காப்புல. இந்த மீட்டிங்கில் போய் நம்ம டீம் எப்படி போட்டு விக்கெட் எடுக்கிறாங்கன்னு பார்ப்போம். நல்லா சேரப் பேசியிருக்காப்புல கேப்டனு. பார்ப்போம். A few moments later. டாஸ் வின் பண்ணி ஆப்போனன்ட் டீம் வந்து பேட்டிங் எடுத்துனாங்க. பசங்க சூப்பராக போட்டு நிப்பாட்டினாங்க. 24 ரன்னு. போன மேட்ச் வந்து ஆப்போனன்ட் டீம் 106 அடித்தாங்க. நம்ம ஜஸ்ட்டு 194 தான் அடித்தோம். பட் இந்த மேட்ச் வந்து 74 தான் வந்து போட்டு நிப்பாட்டுருக்காங்க நம்ம பசங்க. எப்படி பேட்டிங் ஆடுறாங்க பாருங்கள். முதல் விக்கெட் விழுந்துச்சு. நியூ பேட்ஸ்மேன் ஃபஸ்ட்டு பால் ஷாட்டு அவுட்டு. டீமை வச்சு கூட ஓட்ட முடியாது, எங்கிருந்து பேய் ஓட்டுறது. அடுத்த பால் இந்த பால் பார்ப்போம். 6 4 அடடா அற்புதமான ஷாட்டு. ஆனால் அங்கே கீழே ஃபீல்டுங்க. ஐயோ விட்டார். 4 இல்லை வந்து இல்லைங்க டபுளுங்க. கேட்ச் மிஸ்ஸு, டபுள் ரன்னு. அடுத்த பால் இந்த பால் பார்ப்போம். 6 4 ஆடே எங்கள் அப்பா அற்புதமான ஷாட்டுங்க. ஸ்ட்ரைட்டில் 6 6. ஒரு 6 போயிருக்கு. பார்ப்போம் நியூ பேட்ஸ்மேன் ஷாட்டு. ஆனால் பட் அதே கையில் தாங்க. ஐயோ 6ங்க. அடுத்த பால் இந்த பால் எங்கே போகுதுன்னு பார்ப்போம். 6 4 ஆடே எங்கள் அப்பா அற்புதமான ஷாட்டுங்க. 6ங்க. அடுத்த பால் இந்த பால் எங்கே போகுதுன்னு பார்ப்போம். 6 4 ஷாட்டுங்க. அடே எங்கள் அப்பா 6. என்னங்க வாட்டர் மேன். அடுத்த பால் இந்த பால் பார்ப்போம். 6 4 ஆடே எங்கள் அப்பா மாதிரி அதேமாதிரி ஷாட்டு. ஆனால் ஃபீல்டு இருக்காங்க. அவுட்டு. ஐயோ ஐயோ என்னலே ஐயா அங்க பாருங்கய்யா. நியூ பேட்ஸ்மேன் பேர் கௌதம். பாப்பா என்ன பண்ணுறான்னு பார்ப்போம். ஐயோ என்னங்க இது? அடுத்த பேட்ஸ்மேன் பேர் வந்து வேலு. இவர் 6 4 அடிக்கிறாருன்னு பார்ப்போம். அடடா அற்புதமான ஷாட்டுங்க. பால் எங்கங்க லாங்கில் போச்சுங்க. பால் 4ங்க. வேற லெவலுங்க. அடுத்த பால் இந்த பால் வேலு எங்கே அடிக்கிறாரு பார்ப்போம். 4 6. அடடா அற்புதமான ஷாட்டுங்க. பால் ஹைட்டுங்க. ஆனால் கீழே ஃபீல்டுங்க. அவுட்டுங்க. பார்ப்போம். ஷாட்டு கேப்பு 4ங்க. 6 6ங்க. 6. இந்த பால் பார்ப்போம். போல்டுங்க. வெற்றி பெற வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவன்கிட்ட பிரார்த்தனை பண்றேன். பேட்ஸ்மேன் பிரசாந்த். பாப்பா என்ன பண்ணுறாரு. ஷாட்டுங்க. 6 ஸ்ட்ரைட்டில் 50 ரன் அடிச்சிட்டோம். பட் இன்னும் 3 ஓவர் இருக்குது. 3 ஓவருக்கு வந்து 22 ரன் அடிக்கணும். பார்ப்போம். ஸ்ட்ரைக்கில் வந்து டீம் கேப்டன் இருக்காரு, பிரசாந்த் இருக்காரு. எப்படி ஆடுறாங்கன்னு பார்ப்போம். அடுத்த பால்
டீம் கேப்டன் ஆடிட்டுருக்காரு. ஷாட்டுங்க 6ங்க ஸ்ட்ரைட்டில். அடேங்கப்பா குறுக்க மட்டும் வந்துடுவாங்க சார். நல்லா இருக்கு. இந்த பால் 6ஆ 4ஆன்னு பார்ப்போம். ஐயோ ஸ்லோ பாலுங்க. சே சோலி முடிச்சு. என்ன பீலிங்கா இல்ல பீலிங்கான்னு கேக்குறேன். எனக்கு தான் பீலிங்கி. போடா போடா. உண்மையிலே சொல்கிறேன், மேட்ச் வந்து வின் பண்ணிட்டோம். நான் வந்து இது எதிர்பார்க்கல. டீம் கேப்டன் வந்து ஃபஸ்ட் மேட்ச் தோத்தனுமே வந்து என்ன பண்ணாருன்னா, நல்லா இது பண்ணோம் அப்படின்னு சொன்னாப்பில். சரி ஓகே, நல்லா ஃபீல்டிங் பண்ணோம், நல்லா பவுலிங் பண்ணோம், நல்லா ஆடணும், வின் பண்ணோம், ஸ்கோரை வந்து எப்படியாவது கொஞ்சம் கம்மி பண்ணி நிப்பாட்டணும்னு சொல்லியிருந்தாப்புல மீடியில். சரி சொல்கிறாரு, பசங்க நிறைவேற்றுவாங்கலாம் பார்த்தா பசங்க நிறைவேற்றிட்டானுங்க. இந்த மேட்ச் வந்து நம்ம வின் பண்ணிட்டோம். பார்த்துருப்பீங்க பேட்டிங்லாம் அவ்வளோ சூப்பராக ஆட்டாங்க. அடுத்த மேட்ச் வந்து டேஷ் போடுறாங்க 3ஆவது மேட்ச்சு. இப்போ ஆளுக்கு 1-1 வின் பண்ணியிருக்கோம். ஆப்போனன்ட் டீம் 1 வின் பண்ணிட்டாங்க, நாங்கள் 1 வின் பண்ணிட்டோம். இப்போ 3ஆவது மேட்ச்சு டாஸ் போட்டு அது யார் வின் பண்ண போகிறா என்னன்னு தெரில. அது உங்கள் வீடியோவில் காட்டுறேன் பாருங்கள். ஓவர் கொண்டு போனால் பரவாயில்ல, 1-2 ஆகாதீங்க, கேட்ச் விட்டுறாங்க, அவ்வளோதான். போலிங் வந்து சைஸ் என்ன ஆல் தி பெஸ்ட்லாம் சொல்லிட்டு போகிறாங்க. அண்ணனுக்கு அதான் பதட்டமாக இருக்குது. இவனுக்கு எதுவும் சொல்லாமல் தான் சரி, ஆனால் சொல்லிட்டானுங்களா அதுதான் அண்ணன் யோசிக்கிறாரு. கைஸ் டீமோட பார்த்தீங்கன்னா நம்ம இவ்வளோ நேரம் ஃபீல்டிங் இருந்தோம். நம்ம பசங்க வந்து கொஞ்சம் ஓவரை வந்து அள்ளி கொடுத்துட்டானுங்க. இப்போ எவ்வளோ ஸ்கோர் பார்த்தீங்கன்னா ஆப்போனன்ட் டீம் அடிச்சது 116 ரன் அடிச்சிருக்காங்க. ஐயோ மீண்டும் மீண்டுமா? இந்த மேட்ச் நம்ம பேட்டிங் ஆடிட்டுருக்கோம். பார்ப்போம் அதை சேஸ் பண்ணுறோமான்ட்டு வீடியோ பார்ப்போம். அடுத்த பால், இந்த பால் பார்ப்போம். ஐயோ அவுட்டுங்க. உங்க டீம் முகர கட்டையும் பாப்பா இந்த பால் எங்கே போதுட்டு. அடே எங்கள் அப்பா நல்லா ஹைட்டு 6ங்க. இந்த பேட்ஸ்மேன் அதிரடி ஆடுறாரு. பாப்போம் இந்த பால் எங்கே போகுதுன்ட்டு. ஐயே எங்கள் அப்பா என்கிட்டே வருதுங்க. பால் போயிடுச்சுங்க வெளியில். 6 இந்த பால் எங்கே போகுதுன்னு பார்ப்போம். ஷாட்டு 6 பால். அடே எங்கள் அப்பா கேப்டன் தூக்கி எக்ஸ்ட்ராப்பில் 6ஆ 4ஆ 6. கைஸ் மேட்ச் வந்து தோத்துட்டோம். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு சேஸ் பண்ணோம். பட் ஒரு 80 ரன் கிட்ட சேஸ் பண்ணியிருக்கோம். பட்டு மேட்ச் வந்து தோத்துட்டோம். பட் உண்மையிலே சொல்கிறேன், ஆப்போனன்ட் டீம் சூப்பராக ஆடிட்டாங்க. நம்ம டீமும் நல்லா தான் ஆடினாங்க. பட்டு சேஸ் பண்ண முடியல. அவங்க 118 ரன் அடித்தாங்களா, நம்ம கொஞ்சம் 80 ரன் தான் டார்கெட் அடித்தோம். பட் மேட்ச் தோத்துட்டோம். பட் மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். பாய்.